ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட தி பெஸ்ட் கிஃப்ட் எஃப் பார்ட் 5. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்ம ஜாங்கோக், ஜிமின், அப்புறம் நம்ம டேகி, அதுக்கப்புறம் நாம்ஜின், ஐ ஹோப் எல்லோரும் அப்படியே ஹக் பண்ணி ஒருத்தர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தூங்கியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ அப்படி டேஸஸ் ரொம்ப அழகாக பாஸ் ஆகுதுடா. அவங்களுடைய எப்படின்னா பேர் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக அப்படி இருக்காங்க. ரொம்ப லவ்லியாக போயிட்டுருக்கு. சேம் டைம் ஒர்க்குக்கும் போயிடுறாங்க. ரிட்டன் வந்துட்டு இவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜிமின், ஜே ஹோப் அவங்க டான்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டேக்கு வந்து சிங்கிங் வரண்டா. ஓகே, சிங்கிங் அண்ட் மாடல் ரெண்டுமே வரும். அதில் டே வந்துட்டு நம்ம சுகா கிட்ட அடிக்கடி மியூசிக் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம சுகாவும் அவருக்கு தெரிஞ்ச அந்த மியூசிக் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்படி தான் ரொம்ப டேஸஸ் அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 3 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிடா. இன்றைக்கி 4th வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ரொம்ப கவலையாக இருக்காங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, என்னாச்சு ஏனே ஒரு மாதிரி ஒரேடாக இருக்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் இல்லை 1 வீக் இந்த வீக் முடிச்சுட்டா நம்ம ஊருக்கு போயிடும் மாஸ்டர் கேட்குறாங்க. இப்போது காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதுக்கு நான் எப்படி ஹோப்பி விட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜன் வருஷம் பார்க்குறாங்க. பின்னாடி இங்கே இருக்க போகிறா சொல்லி கேட்குறாங்க. ஹேங் அது சொல்கிறாங்க, பாரு 1 வீக் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்க சொல்லிட்டாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, இந்த ஒர்க்கை இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம், ஏன்னா எனக்கு நம்ம எல்லாரும் இங்கே இருக்குன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு பில்டிங்கில் ரெடி ஆகலடா, இது வேறு மாதிரி ரெடி ஆகிட்டு அந்த ரீசன் நல்லா சீக்கிரமாக ஒர்க் வந்து முடியுது. உங்களுக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. அவங்க இப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் ஹாப்பியாக இருக்குது. இந்த என்னோட ஜிமின் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா அவன் இப்போ தான் டான்ஸ் கிளாஸ் போயிடுறான். நீங்கள் வேறு எனக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் ஹாபி கூட போயிட்டு கொஞ்சம் டூவேட் பாடலான்னு பார்த்தா விட மாட்டேங்களே சொல்லிட்டு நம்ம காய் சொல்லலாம், ஏன் பாட மாட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. வீட்டுக்கு கிராண்ட்மா நல்லா பாடுவாங்க உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவர் நம்ம சுகா இவங்களுக்கு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் ஜேகப்போ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படி டயர்டாக வந்துட்டு இருக்காங்க. ஜங்கு அப்படி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டை ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே எல்லாருமே இருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபேமிலி மட்டும் தான் அங்கே இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகப் லைட்டாக கண்ணா காமில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் ஓடி போய்ட்டு ஜங்க் பண்ணி ஜம்ப் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க எல்லாரும் பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் காமிக்கிறார் ஜேகப் போட்டு அதே மாதிரி நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. டயர்டாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ம இவங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜின் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் இங்கே வாடிச்சாலும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன போகிற ஜிமின் தான் ஜங்கா இறக்கி விட சொல்லிட்டு இறங்கிட்டு அது ஓடி போகிற. என்ன ஹேங்க சொல்கிறாங்க, இந்த அண்ணன் இருக்கேன் அண்ணன் கஷ்டப்படுறானு கொஞ்ச நாள் உங்களுக்கு அக்கறை இருக்கா. முன்னாடியெல்லாம் நீயும் வந்துட்டே எப்போ பார்த்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. சின்ன சுற்றி வருவீங்க. இப்போ பார்த்தா 2 பேரும் கண்டுக்க மாட்டீங்க தெரியுமா. கொஞ்சம் கூட வெஜிடபிள் கட் பண்ணி தர மாட்டீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்க. ஏன்டா அப்படி மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாரு. இது கேட்குறாரு. நம்ம ஜிமினுக்கு டேக்கு ஒரு மாறிட்டு என்ன ஏங்க சொல்லிட்டு ஆமாம் என் தம்பிங்க இப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா கிட்ட வராங்க. என் தம்பிங்க நல்லா இருந்தாங்க. இந்த பசங்க லவ்னு சொல்லிட்டு என்னோட தம்பிங்களை கெடுத்து வச்சுட்டானுங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. என் ஜின் அவங்க மட்டும் கெட்டு போயிட்டாங்க, நீ கெட்டு போகல சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. என்ன ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் நம்பிடுங்க பார்த்தா நீங்கள் வெக்கத்தில் சவந்து போயிடுறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் தம்பிங்களை குறை சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. நான் என்னோட ஒர்க்கில் கரெக்டாக தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க சின்ன பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம சின்ன சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு காய் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிமின் தான் இந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட ஜின்னு சொல்ல. இப்போ ஜங்கு ஜிமின் தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் டே அண்ட் சுகா, இன்னொரு பக்கம் நம்ம நம்ஜுனு அவருக்கு. இப்போ நான் ஜின்னு பார்க்குறாங்க. வேணாம் நம்ஜு நீ காயில் கட் பண்ண வேண்டாம். நீ கட் பண்ணனா அன்றைக்கி அடுத்த வருஷம் தான் நம்ம சாப்பிட முடியும். வேண்டாம் நாங்களே பார்த்துக்கணும் சும்மா உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜுனு சும்மா உட்காந்துருக்காரு. மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இப்படி பிடிச்சிருந்தா எப்படி கட் பண்ணுறது அப்படி ஜிமின் கேட்குறாங்க. கட் பண்ணிக்கலாம் சொல்லி ஜங்குதா அப்படி ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. இதை காய் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சார் ஹேங் கேட்டது இப்போ ஜூஸ் போடுறதுக்காக கேட்டிருக்காரு. கொஞ்சம் கட் பண்ணி தரீங்களா, உங்கள் ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொமான்ஸ் வேர்ட்ஸ் கிடையாது. ரொம்ப ஷை ஆகிட்டு நான் போகிறேன் சொல்லிட்டு ஓடி போகிற வீட்டுக்கு. இப்போ ஜங்குதா காய் பார்த்து முறைக்கிறாங்க. உனக்கு டைம் வரல அப்போ இதே மாதிரி நானும் 1 வீட்டில் மணாலி போடுறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மணாலி போட்டுக்கடா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்படி ஃபன் பண்ணிட்டு ரொம்ப கிட்ட போயிட்டுருக்கோம். ஒரு 3 days போயிருக்குண்டா. 3 days ஆஃப்டர் நம்ம ஜிமின் ரொம்ப அழகாக டேட் இருக்காங்க. மார்னிங்கே ஜெகப்பர் டேட் இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக 2 பேர் டேட் இருக்காங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம அவங்களோட டேட் இருக்காங்க. சுகா நம்ம ஜெகப்பு ஜிமின் 3 பேர் டேட்டாங்க. இப்போ சின்னதான் எதனா உங்களுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. யாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களும் நீங்கள் தனியாக கஷ்டப்படாதீங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்க நீங்கள் 3 பேர் பத்திரம் போயிடுவோம், நாங்கள் பத்திரம் போயிடுவோம் சொல்லிட்டு உங்கள் 3 பேர் அழகாக டேட் வந்து நிற்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஹோப் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. எங்கேம்மா போகிறா சொல்கிறாங்க. ஐயோ போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்காத சொல்கிறாங்க. சரி ஓகே தெரியாமல் கேட்டேன். அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நான் சிவில் போகிற சொல்கிறாங்க. சிவில் போகிறா சொல்கிறாங்க. எதுக்கு பேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்குன்னா நாங்கள் ஆடிஷன் கொடுக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஆடிஷனா? ஆமாம் இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் போகிறோம்
சொல்கிறாங்க தனித்தனி கம்பெனி தான், ஆனால் இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. ஐயோ நம்ம முன்னாடி சொல்லிக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நானும் வந்து ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீலாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன், நாங்கள் 3 பேர் போகிறோம் ஒன்று பத்திரம் போயிடுவோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு சரி சரி ஆல் தி பெஸ்ட் பேபி சார். நம்ம காய் தான் ஜேகூட்ட வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லிட்டு இப்படி இரு அப்படி சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. அதை பார்க்க நம்ம ஜேகூப் பிடிச்சிருக்கு. ஜேகூப் காயை ஹக் பண்ணுறாங்க. இது பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் காய் சொல்கிறாங்க. பாரு நல்லா கான்ஃபிடண்ட்டாக பண்ண சொல்கிறாங்க. மற்ற டைமில் வந்து ஃப்ளட் பண்ணுவார், இப்போ பார்த்தா அவ்வளோ பொறுப்பாக சொல்கிறாரு. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்க் அப்படியே தூங்கி எஞ்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உடம்பு முடிச்சுட்டு வெளில வராங்க. இங்கே பார்த்தா ஜிம்ல அவ்வளோ அழகாக ரெடிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஜங்க் ஒரு மாதிரி எடுத்து அப்படியே ஒரு முத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கிட்ட வர்றாரு. ஜிம் பெப்பி சொல்கிறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்லி இப்போ டே தான் ஜங்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க பாரு குளிக்க கூட எட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி படுது. இப்போ டே பார்த்து சுகா பார்த்து மறைக்கிறாங்க டேவா. ஏன்னா என் தம்பி குளிக்கல அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காயதை பார்க்குறாங்க பாரு டே அங்கே அதெல்லாம் ஒரு மனசில் வந்து அது பெரிய விஷயமே இல்லை தெரியுமா. லவ்வுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ போ ஜங்குக்கா சொல்கிற நம்ம ஜங்குக்கா நம்ம ஜிம்முக்கிட்ட தள்ளி விட நம்ம ஜிம்முக்கிட்ட போய் ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா நான் இன்னைக்கு சுயல் போகிறேன் சொல்கிறாங்க. சுயல் ஆடிஷனுக்கா சொல்கிறாங்க. நல்லா பண்ணணுமா ஓகேவா. என்னன்னா நர்வஸ் ஆகாத, நல்லா நான் கான்ஃபிடென்ட்டாக நம்ம உன்னை சுற்றி என்ன இருக்குன்னு யோசிக்காத. நீ வந்துட்டு உன் மனசை நீ இது வரைக்கும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே பண்ணு, வாய்ஸ் இப்படி இந்த மாதிரி சிங்கிங் பண்ணு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்குற எல்லாருக்கும் அப்படியே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பேருமே குறைஞ்சவங்க கிடையாது. இப்போ சுகா டேயோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே தான் தட்டி விடுறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க நீ திட்டிட்டு சொல்கிறாங்க. ஐயோ திட்டல சாரி ஓகேவா. ஏன்னா மாறியும் ஆசையாக வரேன்னு நீ வந்து ஹக் பண்ணாதன்னு சொன்னால் அவன் ஃபேஸை பார்த்து எப்படி பாம்பு சொல்கிறாங்க. என்ன தானே உங்களுக்கு தம்பி மேலே தானே பாசம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடாம்மா சொல்லும்ப சுகா அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு நல்லா பண்ணு ஓகேவா. நான் சொல்லியிருக்கேன் மியூசிக் வந்து அதே மாதிரி லிரிக்ஸ் வந்து அதே மாதிரி பாட சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லி ஜிமின் நம்ம டேவும் ரொம்ப சுகா ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா நீங்கள் போகிற சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரே பிளேஸில் தான் சுகா ஆடிஷன் நடக்குது. தனித்தனியாக கம்பெனி இருக்குமாம்மா, ஆனால் ஒரே இடத்துல தான் ஆடிஷன் நடக்கும். அவங்க செலக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. அப்படியா சொல்கிறாங்க. அங்கே நிறைய பேர் வந்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இவங்க எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறதுக்கு நம்பிச்சிடுவாங்க. பாருங்கள் 3 பேரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஓகேவா. அவங்களோட ஹோப் வந்து விட்டுக்கூடாது எப்போவுமே. இதை நீங்கள் வின்னர் லாஸ் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு ட்ரை பண்ணணும். நீங்கள் அதை வந்துட்டு அந்த எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இதில் வந்து சொல்லிட்டாரு. இது கேட்குறீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஹேங் சார். நம்ம ஜிம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் போய்ட்டு ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ரொம்ப லவ்லியாக ஜிம்மிட்ட போகிறது கிஸ் பண்ணுறாங்க. பத்திரம் போயிட்டு வாசிட்டாங்க. ஓகே ஜம்கா சார் ஜிமினும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு ஏறுறாங்க. இப்போ ஜிமின்னு நம்ம ஜேகோ சுகா சுகான்னு வந்துட்டு 3 பேர் ஏறிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க போனதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் டர்ன் பண்ணி ஜங்க பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிடுது. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட பர்த்டே எல்லாம் இன்றைக்கி அவர் சொல்ல. இப்போ ஜின்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஜின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் எங்களோட பர்த்டே சொல்கிறாங்க. இப்போ ஏன் அவங்க ஜிம்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. இல்லை மார்னிங் எனக்கு தெரியாதுல நான் இன்றைக்கி சர்ப்ரைஸாக சொல்லலாம் பர்த்டேன்றதை அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா ஜிம்முக்கு வந்து ஆடிஷன் நம்ம போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் போயிட்டு வரட்டும் எனக்கு ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஐயோ சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லலாம் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின்னு பார்க்குறாங்க. நீ வசம் கேக் பண்ணி கொடுத்துட்டே சொல்கிறாங்க. கேட்க சரி கண்டிப்பாக பண்ணிடுற சொல்கிறாங்க. ஆனால் ஏங்க இப்போ வேண்டாம் நைட்டு அவங்க எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. நைட்டு ஆகின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படியே இப்போ பண்ணி வைங்க நைட்டு அவங்க வந்து அப்புறம் சேர்ந்து கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓ உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கூட கட் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக பண்ணி தரேன் சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ஜின்னு பார்க்குறாங்க. பாருங்கப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண நல்லா சிம்பிளாக குக் பண்ணி தரேன் சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பஸ்ஸாக பேன் கேக் பண்ணி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. பேன் கேக்கா ஓகே சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி பேன் கேக் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு அவருங்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் நம்ம ஜேகோப்பு நம்ம 3 பேர் போகிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு ஜம்கா என்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சி அப்படி சொல்ல முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. என்னடா அப்படிலாம் எதுவும் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க எதுவும் இருக்காது வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் நம்ம 3 பேர் வந்துட்டு அவங்களோட கம்பெனிக்கு போகிறாங்க. ஒரு கம்பெனி முடிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜிம்முக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நம்ம செலக்ஷன் பண்ணுவாங்க டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக செலக்ஷன் பண்ணுவாங்க விடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ தனித்தனி இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கியூ மாதிரி கொடுத்துருக்காங்களா. அவங்க எந்த இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்திருக்கோ அதில் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக அந்த நம்ம ஜிம்முக்கான இது வந்துட்டுருக்கு. ஜிம்மில் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்படி இருந்தோம் அவர் நல்ல அவர் வந்து ஜம்க்கு சொல்லிப்பாங்களே எப்படி சிங்கிங் பண்ண சொல்லிட்டு அதை சிங்கிங் பண்ணிக்கிட்டே அப்படியே டான்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வோக்கல் பாடி காமிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது வாய்ஸ். அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம் ஓகேவா நம்ம ட்ரைனிங் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் இவர் செலக்டட் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமா நீ செலக்டர் ஆகிட்டப்பா சொல்கிறாங்க. சார் நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜேகப் சரி பார்த்தா ஜேகப் அவர் டான்ஸ் அழகாக பண்ணுறாரு. அவரோட அந்த ஸ்டைலிஷாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படியே கிளாப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள் உண்மையான ஒரு பெஸ்ட் டான்ஸர் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபேஷன்லாம் கொஞ்சம் மாற்றணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இவர் செலக்டர் சொல்கிறாங்க. ஜேவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க தனித்தனி இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம டேவ் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபோட்டோகிராஃப் நிறைய இடத்துல வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஆடிஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு அன்ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நம்ம ஜம்ப் பண்ணது தானே அவ்வளோ அழகாக இருக்குது. தாண்டி டேவை நேரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாமே
செலக்டட் ஆகிட்டாங்க. 3 பேருமே வந்து செலக்டட் ஆகிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே ஹாப்பி டேஸாக வருது. 3 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக சொல்கிறாங்க நம்ம செலக்டட் ஆகிட்ட சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சு, ஏன்னா 2 பேரும் செலக்டட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சிமின் அவ்வளோ ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சின்ன என்கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்கிறாங்க. ஏன்டா சின்ன என்கிட்ட மட்டும் தான் சொல்லணுமா, மற்றவங்களும் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம்ல சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம சின்ன மட்டும் நம்ம மட்டும் இருந்துட்டோமா, இப்போ சடனாக சொல்கிறாங்க பாரு இனிமேல் அவங்களும் நம்ம கூட இருக்க போகிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே எங்க சொல்லிட்டு இப்போ டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்லையும் வந்து ஜெவ போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 3 பேர் வெளில வராங்க. வெளில டைம் ஈவினிங்க்கு மேலே ஆகிடுதுல, ஒரு 7 o'clock ஆகிடுது. வீட்டுக்கு பிறகு நைட் ஆயிருமோ சொல்கிறாங்க. அம்மா இப்போ நிறைய வந்து அங்கே வந்து அந்த ஷாப்பிங்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க எதனா ஒரு கிஃப்ட் வாங்கலாமா சொல்கிறாங்க. எதுக்கடா யாருக்கு சொல்கிறாங்க தெரியல. எனக்கு ஜங்குக்கு நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஜங்காவது எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் என்ன எதுவுமே கொடுக்கவே சொல்கிறாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜிம்மி அவர் நெக்கில் போட்டுருக்காங்க செயினை காமிக்கிறாரு. இதுவும் ஜங்கு எனக்கு கொடுத்தா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜங்காவுக்கு எதனா கொடுக்கணும் படுத்த ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக வா சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்காக நம்ம ஜிம்மின் நம்ம ஜேஹோப் 3 பேர் போகிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நானும் இவங்களுக்காக எதனா வாங்கவா சொல்கிறாங்க. வாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேஹோப் பார்க்குறாங்க. நான் எதுவும் வாங்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இல்லை சின்ன எங்கள் எதுவும் நம்பிச்சு கொடுக்கல, இப்போ நான் மட்டும் கொடுத்தா தப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அப்படி அப்போ நானும் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இல்லை நீ வாங்க, நீ ஆசைப்பட்ட நீ தானே ஃபஸ்ட்டு யோசிச்சா, நீ வாங்க, நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோம் சொல்கிறாங்க. அப்படியா சின்ன எங்கள் வாங்குறப்ப வாங்கிக்கலாம், நீ மட்டும் இப்போ வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான் அப்படி சொல்லவும் நம்ம ஜிம்மின் வாங்குறாரு ஒரு கிஃப்ட்டை. அது என்ன அந்த சன் இருக்குல்ல அதுதான் வாங்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இதை வாங்கவா சொல்கிறாங்க. சரி வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் $1 ஒரு அழகான நெக்லஸில் ஒரு சன் ஒன்று வச்சுருக்கு. அந்த மாதிரி ஒரு வச்ச ஒரு இப்போ ஜிமினும் அந்த $1 போட்டு அந்த செயினை வாங்குறாங்கடா. ரொம்ப அழகாக இருக்குது. அதை வாங்கி பேக் பண்ணிக்கிறாரு. என்னவோ தெரியல, அவருக்கு கொடுக்கணும்னு தோணுது. சரின்ட்டு வாங்கிக்கிறாங்க. சரி அப்படியே அந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லி இப்போ அவங்க அந்த காரை ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஜவுங்க தான் அவ்வளோ ஆசையாக இருக்காரு ஜிமின்கிட்ட சொல்லணும், ஜிமின்கிட்ட இருந்து அந்த விஷயம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இவங்க டைம் இங்கே எப்படின்னா அங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 11:30க்கு மேலே ஆகுது. இங்கே எல்லோரும் ஸ்டில் இந்த அப்படியே அந்த வில்லேஜே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. இவங்க மட்டும்தான் அப்படியே இருக்காங்க. எப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே அந்த அவங்க வீட்டில் 2 வீட்டில் மட்டும் தான் லைட் ஆனில் இருக்குது. வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. தூக்கமாக வர சொல்லிட்டாங்க. போய் தூங்க சொல்கிறாங்க. இல்லை ஹோப் பேபி என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு வந்து சொன்னால் தானே தூங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகாவும் சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு தூங்கலாம், 1 day லேட்டாக தூங்கலாம் என்ன ஆயிடும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஜவுங்க ஒரு கேக் கட் பண்ணல, அந்த கேக் வர சாப்பிடணும்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. என்னென்னு கேக்கில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா, இங்கே வந்து கேக் கூட சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நீங்களாம் வேறு மாதிரி வளர்ந்துருப்பீங்களா இங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு கூட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேவா, அவன் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறான்க்கு அப்படி யார் ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக இந்த ஜீப் சவுண்டு கேட்குது. கேட்டால் ஜங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்னஸ், மார்னிங்லேருந்து அப்படி இருந்திருக்கவே மாட்டார், ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தா ஜங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்டன் ஸ்மைல் வருது. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இவங்களுக்குலாம். இங்கே பாரு ஜம்க்கு எவ்வளோ அழகாக ஸ்மெல் பண்ணுறா சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜீப் வரவும் ஜிமின் பார்த்தா காரை தூங்கிட்டு தான் வந்துருக்காரு. டேவும் அப்புறம் தூங்கிட்டு நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. ஜேவோ பண்ணி தான் ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. ட்ரைவ் பண்ணி நிறுத்த இவங்க பார்க்குறாங்க. ஜம்க்கு அவ்வளோ ஹாப்பி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்காரு. கையில் அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் பேக் தான், அதை வந்து பத்திரமா பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜெகப் தான் ஐயோ சாரி ரொம்ப டைம் ஆச்சு வரதுக்கு. ஐயோ பரவாயில்ல என்னாச்சு கேட்குறாங்க. ஜெகப் ரொம்ப லைட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நாங்கள் செலக்ட் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வாவ் என்ன இன்றைக்கி வந்து ஒரு டே வந்து ஒரு பெஸ்ட் டே நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் தான் ஜிமின் இங்கே பாரு ஜிமின் டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன தான் நான் எழுப்ப சொல்லிட்டு டேங்க ஜிமின் இங்கே பாருங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ தான் நம்ம ஜிமின் மேலே உன் டே மேலே ஜிமின் அப்படியே ஷோல்டரை சாச்சி வச்சு தூங்கியிருப்பாங்க பின்னாடி பேக் சீட்டில். இப்போ 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. வண்டிங்க அங்கே பாரு வண்டிங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்க. எஞ்சி பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாக பிரைட் அண்ட் ஸ்மெல் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் இறங்கி ஜங்குக்கு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா தெரியுமா அவர் தூக்கலாம் போயிடுது. நான் செலக்ட் டைட்டாக தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் சுகா வந்துட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம காயை ஜேவப் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் எல்லாருமே ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. இப்போயாவது கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வாங்க சார் கூப்பிட்றாங்க. என்னதுக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. வா சார் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சின்னதாக அந்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பாரு. சின்ன சுகா இவங்களாம் சேர்ந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்காக. இப்போது இவங்க எல்லாரும் ஜங்குக்கு வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதுவா உன்னோட ஜங்காக நீ பர்த்டே வாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னன்னுக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாட்ட மணிக்கு பர்த்டே தான், அதை மார்னிங் கூட சொல்ல நினச்சேன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி போனியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் உனக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா சொல்கிறாங்க. தேங்க்ஸ்டா மாசிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மார்னிங் சொல்லியிருக்கலாம் சொல்லி ஜெகப் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹேங்க சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் அந்த கேக்கை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அவர் கேக் எடுக்கிறா. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை அண்ணா கூட்டி விடுங்க சொல்லிட்டு நம்ம நம்பிச்சனை பயன்படுறாங்க. ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு பிரதராக இல்லைடா நீ வந்து ஜிமினுக்கு ஃபிட் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ
நம்ம காய் தான் எனக்கு ஃபிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க்கு எதுவுமே சொல்லாமல் காய்க்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. காய்க்கு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களும் ஃபிட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக தான் ஒரு ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மின் ஜங்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப அழகாக அவங்க கேட்க ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டுனா என்ன இருக்குமோ அதை கொடுக்குறாங்க. இப்போ சின்ன பார்த்தா அவர் ரொம்ப ட்ரெஸ் கொண்டு வச்சிருந்தா ஒரு சின்ன ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து சின்ன ஒரு மரப்பட்டியில் போட்டு கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோ ஜங்கு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன் என்கிட்ட எதில் சொல்கிறாங்க. மற்றவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. மற்றவங்க கொடுக்கலாம் பரவாயில்ல ஜிம்மில் கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க யாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் நானும் ஜங்கு வெளில போக சொல்கிறாங்க. இந்த டைம் எங்கடா போவீங்க சொல்லி கேட்குறாங்க. மார்னிங் போய்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க இல்லை போயிட்டு வரட்டும் நம்ம வில்லேஜ் தானே எல்லா இடமும் நமக்கு தெரிஞ்ச பிளேஸ் தானே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே இருக்கிறவங்க வீட்டில் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வா ஜங்கா சொல்லிட்டு ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே அந்த பேக் வந்துட்டு அவர் ஷர்ட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. குட்டி கிஃப்ட் பேக்ஸ் அது சின்னதாக ஒரு குட்டி கிஃப்ட் பேக் தான். அது வந்து அவர் ஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ டே கொஞ்சம் போய் ஹாப்பியாக இருக்குது நல்ல வேலை அவன் அன்எக்ஸ்பெக்டடாக வாங்கினான். அது கரெக்டாக இப்போ இந்த டேயில் கொடுத்தா ரொம்ப மெமரிஸாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இவங்களாம் வாங்க ரொம்ப பசிக்க சொல்லிட்டு இதுக்கப்புறம் கேட்குற கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அந்த பக்கம் ஜங்காவும் நம்ம ஜிமின் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்க ஜிமில் ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. அதை பார்த்து பயப்பட சொல்லிட்டாங்க. அப்புறம்ன்றாங்க டே ஃபுல்லாக ஒன்று அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீ எனக்கு கூட இல்லாமல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை வாங்க சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ எங்கே நம்ம போகிறோம் சொல்லிட்டாங்க. நீங்கள் வாங்க ஜங்கா சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ரிவருக்கு பக்கத்தில் போகிறாங்க. இங்கே இருக்கிற சொல்லிட்டாங்க நீ வாங்க சொல்லிட்டு ரிவர் பக்கத்தில் போனால் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குடில் வீடு இருக்குது. நம்ம பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லாம் வச்சுருப்பாங்கள்டா அந்த மாதிரி ஒரு குடில் வீடு இருக்குது. இது சொல்லிட்டாங்க அங்கே வாங்க ஜங்கா சொல்லிட்டு அந்த அங்கே ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அதில் ஏறுறாங்க. ஏறி மேலே போய் பார்த்தாக்கா அந்த டோட்டல் வில்லேஜே பார்க்க முடியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க ஜங் பார்க்குறாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ இதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தாலே சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் டைமே இருந்தால உங்களுக்கு கூட்டிகிட்டு வர முடியல. நாங்கள் எப்பயாவது எனக்கு ரொம்ப லோன்லி ஆச்சு நாங்கள் வந்து உட்காருவேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா நல்லா இடம் சொல்லிட்டாங்க. எனக்கு அங்கேருந்து பார்ப்போம் அந்த வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குமா. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாகிடுவேன். நானும் டேலாம் அடிக்கடி இங்கே வருவோம் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நானும் டே வருவோம் சம்டைம் ஜேகப் சின்ன அங்கே வருவாங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. உட்காருங்க ஜங்கா சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்க் உட்காராங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி ஜிமின் கீழே இறங்கி போய்ட்டு அங்கே சுற்றி போய் ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும். அது ஃபாரஸ்ட் தானே அதனால் ஜிமின் போய்ட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் பறிக்கிறாங்க. பறிச்சு அது அப்படியே ஒன்றா ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஒரு பொக்கே அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஜங்காக வச்சு விடுறதுக்காக இதெல்லாம் அழகாக பார்த்து ரெடி பண்ணிருக்காரு. ஒரு இருக்கிறத கூட ரொம்ப அழகாக மாற்றணும் இல்லையா. அதனால் ஜிமின் அங்கே உள்ள சில திங்ஸை வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதையும் பறிச்சிக்கிறாரு. பறிச்சுட்டு அதை அப்படியே மேலே வராங்க. மேலே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க. இப்போது இந்தாங்க சரி கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு பொக்கே மாதிரி என்ன ரியல் ஃப்ளவர்ஸில் ஒரு பொக்கே கொடுத்துருக்காங்க. இது சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இப்போ சொல்கிறாங்க இங்கே கிடச்சிது சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறத வச்சு எடுத்துகிட்டு வந்தால் சொல்கிறாங்க இந்தாங்க சொல்லிட்டு அப்படியே அந்த ஹெட்டில் அந்த கிரவுண்ட் மாதிரி வச்சு விட்றாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நான் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி அழகாக அந்த பாடி இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் ஜிமின் தான் ஜங்குக்காக ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா அம்மா சொல்கிறாங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஓகே சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நெக்லஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மில் ஜங்குடைய பேக் சைடு வந்துட்டு அந்த நெக்லஸ் அப்படின்னா அந்த எப்படின்னா பேக் சைடு வழியாக போட்டு விட்றாரு. அந்த ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு போட்டு விட்றாங்க. போட்டு விட்டு பார்க்குறாங்க இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் நெக்கில் ஒரு மாதிரி இருக்குது கை வைக்கிறாரு. பார்த்தா அழகான ஒரு சன் டாலர் போட்டு ஒரு செயின். இது சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே உங்களோட பர்த்டே கிஃப்ட்டாக வச்சுக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு நான் வந்து அன்எக்ஸ்பெக்டாக தான் வாங்கினேன். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையா உங்களுக்கு எதனா கொடுக்கணும்னு தோணுச்சா அதனால தான் வாங்கினேன். ஆனால் உங்களுக்கு பர்த்டே எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு என்ன வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியாமல் போயிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பி இருக்கேன். நான் ஜங்குக்கு ஜிம்முக்கு கொடுத்த கிஃப்ட் இது வரைக்கும் ஜிம்மில் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து லாக்கெட்டோட இருக்குது ஓகேவா. இப்போ ஜங்கு தான் எனக்கு நீ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க உன்னுடைய நெக்கில் போட்டுக்க செயின் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா நான் ஓப்பன் பண்ணதே இல்லை நீங்கள் போட்டு விட்டு சரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மும் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் இருக்குது ஒரு மூன் இருக்குது. இது சொல்லிட்டாங்க இது சன் அண்ட் மூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னுக்கு ஆமாம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு உனக்கே தெரியல சன் மூன் எவ்வளோ வந்து எப்படி எப்போவுமே ஒன்றா இருக்கும் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதில் எந்தளவுக்கு ஒரு டெஸ்டினி உனக்கே தெரியல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னென்னுக்கு ஆமாம் சன் இல்லாமல் மூணு இருக்காது மூணு இல்லாமல் சன்னும் இருக்காது ஓகேவா. அது ரெண்டுமே ஒன்றாவும் இருக்காது சேம் டைம் தனியாக பிரிஞ்சும் இருக்காது. உனக்கு புரியுமா சொல்லி கேட்குறாங்க. அது இருக்கப்போ இது மறைஞ்சிருக்கும் இது இருக்கப்போ அது மறைஞ்சிருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி டேஸ்ட் வருது. ஜங்கா சொல்கிறாங்க இது இவ்வளோ ஆமாம் இது இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக தான் நான் வாங்கினேன். இதை உனக்கு நான் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுத்தேன். எனக்கு 3 நாள் ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு பிடிச்ச சன்னை வாங்கிட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு அந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இந்த டாலர் வந்து உனக்கு ஒன் டே கண்டிப்பாக இதோட மீனிங் புரியும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம்
யுவர் மை மூன் ஐ எம் யுவர் சன் அப்படி தான் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டைட்டாக குடிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவர் நினச்சி கூட பார்த்துருக்க கூடாது இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து டெஸ்டினி படி ஒன்றா சேர்ந்துருக்கோம் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக நினச்சி கூட பார்க்கல ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம், எங்கேயோ இருந்த ஒரு பையன், ஒரு சிட்டியில் இருந்த ஒரு பையன் இங்கே இருக்கிற ஒரு வில்லேஜில் இதே கொரியாக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அந்த வில்லேஜ் நேம் நான் கேள்வி கூட பட்டதில்லை. ஆனால் இங்கே வரும்னு எனக்கு எப்படி இருக்குது சொல்லி என்னோட ஃபேட்டு எங்கள் 4 பேரோட ஃபேட்டு இங்கே இருந்துருக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு ஜங்க் அதை இருந்தாங்க சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணி விடுறாங்க. இது சொல்கிறாங்க இதுதான் பர்த்டே கிஃப்ட்டு கேக் ரெடி பண்ண முடியல சொல்கிறாங்க. அது நான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சால் நானே வாங்கிட்டு திருப்பலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடாம்மா, நீ கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நீ என்னோட விஷ் பண்ணதே போதும். அங்கே பாரு இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருமா. ஜங்க் அந்த ஃப்ளவர்ஸுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ டூடாமா சொல்லிட்டு அவுட் ஆகிட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம போகலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டுக்கு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா அதான் வந்துட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தனியாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டேன் போலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் லைட்டாக ஜிம்ல அப்படியே புஷ் பண்ணுறாங்க. அந்த அதுக்குள்ளேயே ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்க் காசு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட பர்த்டே ப்ரெசென்ட்டாக சொல்லிட்டாங்க. என்னோட உங்கள் பர்த்டே ப்ரெசென்ட்டாக சொல்லிட்டாங்க. நீயே வேணும் உன்னை எடுத்துக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு வேணும் என்னோட பர்த்டே ப்ரெசென்ட்டாக ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவாய்ட் பண்ண முடியல. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. என்னை நம்புறதா சொல்கிறாங்க. ரொம்ப நம்புறதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ண ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக அழகாக கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே அழகாக அவங்க அந்த லைஃப் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஜிமினுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் நம்ம ஜங்கா தானே அப்படி நினைக்கிறாங்க. நீ இன்னைக்கு செலக்டட் ஆகிருக்கல அந்த டேவை என்னால் மறக்க முடியாது தெரியுமா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மார்னிங்லேருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ இப்படியே செலக்டட் ஆகிடணும் ஹாப்பியாக வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ ஹாப்பியாக இருந்தாலும் ஹாப்பியான பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுறேன். இல்லைனா அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் நான் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டாக சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணி ஒரு டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம்மு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மு ஷர்ட்டாக ரிமூவ் பண்ணேன். ஜிம்மு ஜங்கோட ஷர்ட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த பயம் அந்த நர்வஸ் எதுவுமே இல்லை. 2 பேருமே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அந்த பாடி ரொம்ப மறக்க முடியாத ஒரு பாடியே மாறி இருக்கும். இப்போ ஜிமின் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்லி மார்னிங் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா போகலாம் மாசம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு மனசில் போகிறதுக்கு இல்லாத சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணலமா. நான் எதுவும் ஃபீல் பண்ணல. நீங்கள் தான் சொன்னீங்க நான் உங்களுடைய நீங்கள் என்னோட சன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு என்ன பிரச்சனை சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ்டா எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. தேங்க்ஸாக சொல்கிறாங்க. லவ் யூ என்ன இவ்வளோ நம்புறதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னும் ஜங்க் அப்படி கீழே இறங்குறாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்க் அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. வேணா ஜங்க யாரை பார்த்துட்டு போகிறாங்க சொல்லிட்டு இல்லைடாமா இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5:40 தானே ஆகுது. இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க தூக்கிட்டே போகிற சொல்லிட்டு ஜங்க் அப்படி ஜிம்மில் தூக்கிட்டே வராரு. தூக்கிட்டே வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கும் அவர் வீட்டுக்கு போய் இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் இங்கே வந்துட்டாரு. பார்த்தா ஜிம்மில் நெக்கு ஃபுல்லாக ஏகப்பட்ட ஹெக்கிஸ் இருக்குது. அவருக்கு ஒரு ஷையாக இருக்குது. போயிட்டு அவர் டக்குன்னு பாத் பண்ணிட்டு ஒரு எப்படின்னா ஒரு டாட்டு நெக் ஷர்ட் டிஷர்ட் வந்து போட்டுறாரு. இந்த பக்கம் ஜங்கோட பாடி வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக போயிருக்குண்டா. ஓகே நைட் ஃபுல்லாக ரொம்ப அழகாக போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஜங்கு வீட்டுக்கு முன்னாடி 2 கார் வந்து நிற்குது. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. மார்னிங் வந்துட்டு இவங்க பக்கம் ஜேகுப்பெலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜின்னு ஏஞ்சி குக் பண்ணலான்னு போக பார்த்தா நம்ம ஜங்கோட வீட்டுக்கு முன்னாடி 2 கார் வந்து நின்றுருக்கு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாரு. யாரும் சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஜங்கோடைய ஃபேமிலி மொத்தமும் வந்துருக்கு. ஏன்னா நேற்று இவங்க பாடிக்காக வரணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே சம் ப்ராப்ளம்னால வர முடியாமல் போயிருக்கும். இப்போ இவங்க யாரும் வந்திருக்காங்க வந்து பார்க்குறாங்க. பசங்களோட தூங்கிட்டு இருப்பாங்களோ ஆமாம் தூங்கிட்டு இருப்பாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ டோர் போய் தட்டுங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு இவங்க எப்படின்னா இங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வைக்கிறாங்க. வச்சு பர்த்டே எப்படி முடிஞ்சா என்ன நம்மளுக்கு எப்பவுமே அந்த நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து நம்ம ஜிம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு இந்த பக்கம் ஜேகப்பில் எழுந்திருக்காங்க. டே எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ ஜின்னு ஏன்னா பார்த்துருக்காங்க. ஏங்க என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தாங்க 4 பொண்ணுங்க கிராண்ட்ஃபா ஜங்கோட அப்பா அம்மா சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க. இவங்களாம் சொல்லி பார்க்குறாங்க. அவங்கள அவ்வளோ லக்ஸரியான ஃபேமிலி அவங்க பார்த்துட்டு தெரியுது. இவங்களாம் பார்க்குறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க அவங்க ஃபேமிலி படம் சொல்கிறாங்க. இப்போ டோர் நாக் ஆகும். இங்கே நம்ம நம்பி டோர் அப்படிங்கிறாங்க. பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ். டேட் மாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கிற மஞ்சள் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்க அவ்வளோ வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே அவங்களோட அத்தை பொண்ணுங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க மொத்த பேர் எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஜிமின் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு இப்போ தான் போயிருப்பாரு. போயிட்டு அப்படியே படுத்திருப்பாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. காய் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க சொல்லுங்க. நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க சொல்லுங்க. நல்லா இருக்கும். ஏன்டா எங்களை மறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஏன்டா நேற்று பர்த்டேடா வரும்னு நினச்சிருந்தோம். அங்கே அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகிட்டா. அதனால் வர முடியாமல் போயிட்டு அதனால தான் நைட்டே ட்ராவல் பண்ணி இங்கே கிளம்பிட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நல்ல வேலை ஜங்கா எங்கே சொல்லி கேட்குறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க சொல்லி என்ன தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கட்டும் தூங்கி எழுச்சதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே குக் பண்ணுறது கூட பார்சல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இந்த பக்கம் சின்னக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சுட்டு விட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்து தான் இருக்காங்க. இப்போ அமிச்சு அவங்க அப்பா அம்மாலாம் கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் கூட ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஜங்க் தான் இப்போ ஒரு ஒரு 2 hours அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரா. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்க் பக்கத்தில் போட்டு உட்காந்துருக்கா. மென்ஷி தான் ஜங்குக்கு பாமா ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்க் ஒரு மாதிரி ஆகிடுது. நீ சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் பார்க்குறா. ஜங்க் பாமா உங்களுக்காக எவ்வளோ ஆசை வந்திருக்கு தெரியுமா, உங்களுக்கு பர்த்டேவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓகேவா, பர்த்டே நேற்று முடிச்சிருக்கலாம், அதுக்காகலாம் நாங்கள் அப்படி விட்ட முடியுமா, ஹாப்பி பர்த்டே மாமா சொல்லிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறா, ஒரு டெடி பேர் கொடுக்குறா. ஜங்க் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்ச டெடி பேர் உங்கள் கூடவே இருந்தா நானே உங்க கூட இருக்க பேருக்குள்ள வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்குறா. இப்போ ஜங்க் கோவம் வருது. அந்த டெடி பேர் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுறாரு. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து விஷ் பண்ணுறாங்க. ஜங்க் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு பெரிய கேக்கு அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடியே வெளியே வச்சு தான் பண்ணுறாங்க. ஒரு வில்லேஜ் ஹவுஸ் தானே, பெரிய கார்டன் ரொம்ப அழகாக இருக்கா. அந்த கார்டன் செட்டிங்கில் இப்போ நான் வெளியே வச்சு ஓப்பனாக கேக் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய கேக்கு ரொம்ப அழகாக கட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் ஃபிட் பண்ணுறாரு. இப்போ அவங்க அம்மா கட் பண்ண அவங்க அம்மாவும் ஜங்கு ஃபிட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே தங்கம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஜங்கோட கிராண்ட் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக நெக்ஸ்ட் இயரில் நீனும் மினிஷியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இது கேட்குற இங்கே ஜெகப் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டில் ஜிம்னு எந்திரிக்கல, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜெகு பார்க்குறாங்க. என்னத்துக்கு இல்லைடா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ இவங்க சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்களா விடு ஓகேவா, ஒன்றும் பெருசாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குவோட தம்பிக்கு அப்படின்னு ஜெகு நினைக்கிறாங்க. சரி ஓகே கண்டிப்பாக அவன் ஜிம்முக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்தனால இவங்க கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுங்கிட்ட இவங்க அதிகமாக பேசல. இவங்களுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சின்ன தான் சரி அப்படின்னா நம்ம குக் பண்ண தேவையில்லை, அவங்களே குக் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் கூட குக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவங்க கூட குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்கடா. இப்போது 2 days நம்ம அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறதால இவங்க யாரும் அவங்ககிட்ட பேசல, அவங்க யாரும் இவங்ககிட்ட பேசல, அப்படி தான் இருக்குது. இந்த 2 days ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட பேசாமல் இருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கே விட்டு போன பசங்க இல்லை, அங்கே பெருசாக ஒர்க் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இருப்போம், அந்த ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் ஜோ நீ போய் பார்த்துக்கப்பா, நாங்கள் இருந்து பார்த்துக்குறோம் ஓகேவா சொல்கிறோம். என்னத்துக்கு ஆமா நாங்கள் அங்கேருந்து ஒர்க் பார்த்துக்கிறோம், இல்லை அவங்க போய் எவ்வளோ காயும் கூட்டிகிட்டு போ, மற்றவங்களும் இங்கே இருக்கட்டும் இருந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க, அங்கே எல்லாம் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா எப்படி ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணல, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மொத்தமாக ஊருக்கு வந்துட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா இதுக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாம், அதாவது இனிமேல் வந்துட்டு பசங்க மட்டும் தனியாக இருக்கணும், கஷ்டப்படுவாங்க பாவம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நான் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா பாரு இவ்வளோ செங்க சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அம்மா ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டல் பாருங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. என்ன ஹோட்டலா, ஏன்ப்பா அது பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. கிராண்ட்மா இது வில்லேஜில் அதான் ஹோட்டல், ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சொல்கிறாங்க. என்னத்த ஃபுட்டோ பார்க்குறது சின்னதாக இருக்குது, இதில் போய் என்னத்த ஃபுட்டு கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே தான் கஷ்டப்பட்டீங்க சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே பாருங்க கிராண்ட்மா 1 month அங்கே தான் சாப்பிட்டோம், ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக தானே இருக்கும், நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் விடுங்க சொல்லிட்டு இனிமேல் இங்கே நாங்களே வந்து இங்கே குக்கிங்லாம் வந்திருக்காங்க, இவங்களும் குக் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணுங்க விடவே மாட்டாங்க, அங்கே போகிறதுக்கு நகரே விட மாட்டாங்க, அங்கே இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே அங்கே இருந்தால் ஜிம்மில் ஏதாவது ஹர்ட் ஆயிடுமா, எப்படி ஜிம்மில் அங்கே தானே வந்து ஆகணும், அவசியம் பசங்க நம்ம அங்கே போயிடலாம் சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லப்பா சொல்கிறாங்க. நானும் காயும் அங்கே வரேன் சொல்கிறாங்க. என்னதுக்காமா நானும் காயும் பேசாமல் சேல் வரோம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அப்போ நம்பிச்சுட்டு அவங்க இருக்கட்டும் அப்பா அம்மா கூட இவங்க கூட இருக்கட்டும், நம்ம போகலாம் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அம்மா நம்ம ஜங்குக்கு நம்ம காயிடா 4 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்கு போகும்போது கூட சொல்லிட்டு போக முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே இருக்கா, அதனால் சொல்ல முடியல, யாரும் பார்த்து எதுவும் கேட்டுக்கூட சொல்லிருக்காங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெகு பார்க்குறாங்க. பாரு அவங்க அங்கே போயிட்டான் ஓகேவா, நம்ம அங்கே போனதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் அங்கே போய்ட்டு மீட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. சரிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருங்க. இப்போ 15 days போயிடுச்சுடா. இந்த 15 daysக்கு இப்போனா ஒரு 14 days போயிருக்கு. நாளைக்கு வந்துட்டு அந்த ஜிம்மில் தான் செலக்ட் அங்கே நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணும். சரிட்டு இங்கே நம்ம 3 பேர் கிளம்புறாங்க. இப்போ டே தான் அங்கே வாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் வாங்க, இனிமேல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அம்ஜன் தான் அங்கே ஒர்க் பண்ணுற சைட்லேருந்து வராரு. ஏன்னா இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. இந்த இப்போ வீட்டில் இங்கே யாரும் இல்லை, ரம்ஜன் ஒரு ஒர்க்கருக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு பார்க்குறாங்க. சின்ன அப்படி சொல்லிட்டு பிரேத் வாங்குறாங்க. ரம்ஜன் சொல்கிறாங்க. அங்கே பாரு சின்ன ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ கிளம்பி போச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது காம, நீ கிளம்பி போ, நீ போயிட்டு என்ன பண்ணுற, நீ வந்து இவங்க கூட இரு, அங்கே நீங்கள் போய்ட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு நான் வந்ததுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இதில் நம்பரு விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம சின்னும் இவங்க எல்லாரும் கூட கிளம்பி இவங்க அங்கே போயிடுறாங்கடா. ஃபைனலாக இவங்க சேல் வந்துட்டு இப்போ ஜெகு பார்க்குறாங்க. நம்ம கூட கொஞ்சம் மணிலாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வீடு பார்த்துருவா சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன எங்கள் ஸ்டே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் நம்மளுக்கு வந்து கம்பெனியில் வந்து ஸ்டே பண்ண வச்சுருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை கம்பெனி ஸ்டே பண்ணுவாங்க, வீட்டில் ஸ்டே பண்ணிக்கங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கம்பெனியில் ஸ்டே பண்ணுவாங்க, வீட்டில் ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அது கரெக்டாக சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நம்ம ஒரு பெரிய வீடு எடுத்து இங்கே தங்கிடுறாங்கடா. இந்த எப்படின்னா ஒரு பெரிய வீடு ஒரு ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்துகிட்டு ஜெகப்பு நம்ம இவங்க 4 பேரும் ஃபைனலாக செட்டில் ஆகிறாங்க. ரம்ஜித் பார்க்குறாங்க எப்படி அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க அங்கே பார்ப்பா நம்ம கம்பெனி ஃபாரின்ல இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. அது பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சாமா, நீயும் காய் முடிச்சு போறீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க சடனாக சொல்லிட்டு. ஆமாப்பா நீ கொஞ்சம் போப்பா, நீ போயிட்டு ஒரு 1 weekல முடிச்சுட்டு வந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. அங்கே சரி பண்ணிட்டு வாங்க, ஏன்னா அங்கே ரம்ஜன் சுகமும் இல்லை. இப்போ நானும் போய்ட்டு எங்கே யார் பாப்பா நீங்கள் சொல்லுவாங்க. இப்போ அங்கே
நான் பார்த்துட்டு தான் அங்கே போக முடியும், அங்கே யாரும் போக முடியல சார், ப்ளீஸ் பார்க்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு காய் பார்க்குறாங்க. ஆமாடா போகலாம், ஒரு 1 வீக் தானே சொல்லிட்டாங்க. சரின்ட்டு காயும் ஜங்கு ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட இப்போ அப்படியே ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க 4 பேர் செட்டில் ஆகிருப்பாங்கடா. இவங்க 4 பேர் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்துட்டு அவங்க வந்து அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. டெய்லி எவ்ரிடே வந்துட்டு கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அங்கே வந்து கூட எங்கே போயிட்டாங்க, நம்பர் கால் பண்ணாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம நம்பிட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாரோட நம்பரும் சேர்த்தா கொடுத்துருப்பாரு. இப்போ ட்ரை பண்ணாரு, கால் போகல. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தா ஜங்க் தான் யூகே போயிருக்காரு. யூகேல அங்கே போய்ட்டு அவர் வந்து ஒர்க் பார்த்துட்டு 1 வீக்காக. இந்த பக்கம் ஜிமின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இப்போ நம்ம இவங்க தனித்தனி கம்பெனி, இப்போ ஜிமின் கம்பெனியில் உள்ளாங்க. அவங்க பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க நீ ஒன்று பண்ண சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீ ஆஸ்திரேலியா போகிற சொல்லி கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா எதுக்கு சார் சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஏன்னா அங்கே ஒரு பிரான்ச், அங்கே வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு இந்த இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக போகும். நம்மளோட கம்பெனி தான் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம கம்பெனி தான் அது, அங்கே தான் மெயின் பிரான்ச் இருக்குது. இங்கே உள்ளது வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு டான்ஸ் டீச்சர் வந்து இல்லை, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களோட சீரியஸ் தான் அங்கே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ நியூவாக வந்திருக்கீங்களா, நீங்கள் பேசாமல் அங்கே போகிறீங்களா, அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா கேட்குறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்கிறாங்க. இங்கே உள்ள கான்ட்ராக்டாக அதே தான், ஓகேவா, நீ அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன், அங்கே தான் எல்லாமே இருக்காங்க, ஓகேவா, இங்கே இருக்க மாதிரி தான் அங்கேயும் கேட்போம்னா ரொம்ப ஃபேமஸ் தான், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. அங்கே 4 பேர் ஆல்ரெடி இருக்காங்க, நீ போய் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சார் சொல்கிறேன், எனக்கு ஆகும்ப்பா, நீ கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறேன், அங்கே பாரு உனக்கே தெரியும், அங்கே போனால் தான் பெட்டராக இருக்கும். இங்கே உள்ளவங்களாம் இதுக்கு முன்னாடி வந்தவங்க, உனக்கு முன்னாடி வந்தவங்க, அதனால் இவங்களோட பேட்ச் வேறு, உன் பேட்ச் வேறு, ஓகேவா, அவங்க நாங்கள் தனியாக செலெக்ஷன் பண்ணோம். இப்போ வந்துட்டு செட் ஆகும் தோணுது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக போய் ஆகணும், மாமா நீ போகிறது எல்லா அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணுறேன், நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிவனும் வீட்டுக்கு வந்துட்டு ஜெகுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜெகுக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் யாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட எப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, இப்போ எதுக்கு ஜங்குக்கிட்ட சொல்ல நினைக்கிற, இவனோட ட்ரீம் தானே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் மட்டும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க. சரி பசங்க நானும் ஒரு வாரம் சொல்லி கேட்குறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க, எனக்கு ஆமா நீ தனியாக போவேன், நான் உனக்கு தனியாக விட முடியாது, ஏன்னா ஜேகப்புக்கும் டேக்கும் இங்கே செட் ஆகிடுச்சு, உனக்கு தாங்க செட் ஆகல. நாங்கள் வந்துட்டு எங்கேயோ ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுற விட உன் கூட வரேன், ஓகேவா, நான் அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் இதை விட பெட்டர், அங்கே கொரியன் குக்கிங்லாம் ரொம்ப ஃபேமஸாக சாப்பிடுவாங்க விரும்பி, நான் அங்கே ஒரு வாரம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னும் ஹேங் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்துட்டு தனியாக போகிற சொல்லிட்டு நீ தனியாக போகிறேன், நான் இருக்கேன் வா சொல்லிட்டு, டே எனக்கு நான் தம்பி நீ என் தம்பி தண்டா, அவங்க 2 பேருக்கு டிஃப்ரெண்டே இல்லை சொல்லிட்டு வா டே நீ ஜேகப் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. நாங்கள் இருந்துக்கிறோம் ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் போகிற சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 2 days ஆஃப்டர் கிளம்பிடுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இங்கே ஜின்னு நம்ம ஜிமின் ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. இப்போ டே அண்டு ஜேகப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நம்ம ஜங்குக் அண்டு காய் பார்த்தா லண்டனில் இருக்காங்க. இவங்க சுகா நம்ம ஜின்னு அங்கே ஒரு வில்லேஜில் இருக்காங்க. இப்படி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வாரத்தில் பார்க்கலாம் இவங்க எப்படிலாம் மீட் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டு. ஓகேவா, பை, டேக் கேர் எவ்ரிவன்.